அன்பார்ந்த உழைக்க மக்களே, ஜனநாயகம் விரும்பும் சான்றோர்களே, அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் புரட்சிகர வணக்கத்தினை தெரிவித்துக் செப்டம்பர் 12 நக்சல்பாரி புரட்சி தோழர் பாலன் அவர்களுடைய நினைவு நாள். ஏகாதிபத்திய காலனி ஆதிக்கத்தையும் தரகு முதலாளித்துவ நிலப்புத்துவ கும்பலின் சுரண்டலை எதிர்த்தும் சாதி தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்தும் போராடிய மக்கள் யுத்த கட்சியின் தமிழகத்தில் தோழர் ஏஎம்கேவுடைய தலைமையின் கீழ் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் களம் ஆடியவர் தோழர் பாலன் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் வசந்தத்தின் இடிமுழக்கம் என்று சொல்லப்பட்ட நக்சல்பாரி போராட்டம் நாடு முழுவதும் தீயாக பரவிக்கொண்டிருந்தது. தருமபுரி மாவட்டத்தில் தோழர் பாலன் அவர்கள் இளைஞர் அமைப்பில் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தார். கந்துவட்டி கொடுமைகளுக்கு எதிராகவும் சாதி தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்தும் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார். அவர் தலைமையேற்று நடத்திய அந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி கடந்து வர்க்க ரீதியாக ஒன்றுபட்டு போராடி வந்தனர். இதை கண்டு அஞ்சிய அன்று ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அரசு பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து அது நக்சல்பாரி ஒழிப்பு என்ற படையை நிறுவி அதன் மூலமாக நக்சல்பாரி தோழர்களை வேட்டையாடியது. பொதுக்கூட்ட மேடையில் பேசிக்கொண்டிருந்த தோழர் பாலன் அவர்களை கைது செய்து நக்சல்பாரி ஒழிப்பு படையினுடைய தலைவராக இருந்த தேவார தலைமையில் அவரை படுகொலை செய்தது எம்ஜிஆர் அரசு. தோழர் பாலன் கொல்லப்பட்ட செப்டம்பர் 12 நாளை புரட்சி தியாகிகளுடைய நினைவு நாளாக புரட்சிகர போராட்டத்தில் உயிர் நீத்த சார் மஜும்தார், எல்லப்பு, ஏஎம்கே உள்ளிட்ட எண்ணற்ற தோழர்களுடைய நினைவை போற்றும் நாளாக செப்டம்பர் 12 நாளை மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. அத்தகைய தியாகிகளுடைய நினைவு நாளில் அவர்கள் விட்டு சென்ற லட்சியத்தை உயர்த்தி பிடித்து இவ்வாண்டு செப்டம்பர் 12 பாசிச எதிர்ப்பு நாளாகவும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற பதாகையை உயர்த்தி பிடித்து தருமபுரி நகரத்தில் ரோட்டரி அரங்கத்தில் காலை 10 மணி அளவில் அரங்க கூட்டமும் அதனைத் தொடர்ந்து நாய்க்கின் கொட்டாய் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பேரணியாக சென்று தியாகிகள் அப்பு பாலன் உருவ சிலை அமைந்துள்ள இடத்தில் அவர்களுக்கு மாலை அறிவித்து சபதம் ஏற்கும் நினைவேந்தல் கூட்டத்தினை நடத்துவதற்கு மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் திட்டமிட்டு இருக்கிறது. புரட்சி தியாகிகளுடைய நினைவை போற்றி அவர்கள் விட்டு சென்ற லட்சியத்தை உயர்த்தி பிடித்து அஞ்சலி செலுத்தும் அந்த கூட்டத்திற்கு உழைக்க மக்களும் புரட்சிகர ஜனநாயக சக்திகளும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை மக்கள் ஜனநாயக இளைஞர்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், சிவந்த மண்ணான தருமபுரி நகரத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என அழைக்கின்றோம்.